அப்பா. எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும்னாக்கா கை தூக்க முடியாது, எத்தனை பேர் பிடிக்காதாலும் கை தூக்க முடியாது. ஏன்னா வருத்தம் உள்ள நிறைய இருக்கும். அப்போ என்னன்னா பிசாசு நம்மளோட புத்தியை கட்டிடுவான் நிறைய விஷயத்துல. ஏசப்பாக்கு விரோதமா நிறைய காரியங்களை கட்டிட்டு அது எல்லாமே இழந்துட்டு அப்புறமா யோசிக்க நம்ம ஆரம்பிப்போம். புத்தி தெளிஞ்ச விட யோசிப்போம், எங்க ஆச்சா ஏசப்பா கிட்ட போயிட்டு இருந்தா, சரி நம்ம சபைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் இது நடந்திருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணியோட வேலையை பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஏசப்பாக்கு விரோதமாக நம்ம தவறு பண்ணும் போதும், பெற்றோர்களுக்கு விரோதமாக தவறு பண்ணும் போதும், அப்போ அந்த பாவம் எங்க இருக்கு? ஹெவனுக்கு விரோதமா தப்பு பண்றோமோ. அப்போ அப்பாவுக்கு விரோதமாக இருக்கும் போதும் நல்ல அப்பா கெட்டப்பா அதெல்லாம் நம்ம போட்டது அப்பா தான். அப்போ இன்னைக்கு ஒரு வேளை நீங்க மனம் திரும்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில வந்திருந்தாலும், ஒரு வேளை தப்பு பண்ணியிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், மீறுதல் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கலாம், வச்சு அவரை செஞ்சிருக்கலாம், ஹர்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பிதாக்கள், உங்களோட ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உங்க ஏசப்பா அவரெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ மனம் திரும்புற இதயத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து அவர்கிட்ட போ. இதனால ஒருவேளை நீ சபையில வந்துடு, சபைக்குள்ள வந்துடு. ஒருவேளை உங்க அப்பா கிட்ட சாரி கேட்கல, போய் கேட்டுடு, என்கிட்ட வந்துடு. நீ என்ன இழந்திருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாராம். அப்போ சபையில எதெல்லாம் இழந்து போய் வந்திருந்தாலும் பரவாயில்ல, வஸ்திரத்தை இழந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்தி இழந்திருக்கலாம், ஞானத்தை இழந்திருக்கலாம், செருப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு கட்டி பிடிச்சி, ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்க, அவர் எல்லாத்தையும் மாத்த வல்லவராக இருக்கிறாரு.